நிறைய விஷயத்தை எங்களால் சொல்ல முடியல. அது காரணம் என்னென்னா, இந்த படத்தில் நிறைய சின்ன சின்ன சர்ப்ரைசஸ் வச்சுருக்கோம். ஸோ இது எல்லாமே வந்து தியேட்டரில் ஆடியன்ஸ் வந்து பார்த்து என்டர்டெயின் ஆகணுன்றதுக்காக பண்ணது அது. ஸோ ஒரு ஒரு ஆடியன்ஸாக தியேட்டருக்குள்ளே வர்றாங்க, வந்து இந்த படத்தை பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸைட்மெண்ட் கிடைக்கும். ஸோ அந்த எக்ஸைட்மெண்ட் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் எந்த விஷயத்தையுமே ரிவீல் பண்ணாமல் ரொம்ப கேர்ஃபுல்லாக கதையை சொல்லாமல் ட்ரெய்லர் கட் பண்ணியிருக்கோம். ஸோ அவரோட முதல் படம் எவ்வளவு கனவுகளோட இருந்திருப்பாரு அப்படின்றது புரிஞ்சுக்க முடியுது. இப்போ ஈவெண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நேற்று இரவு எப்படி இருந்தது, இன்றைய காலை பொழுது எப்படி இருந்தது டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அஜயஞானமுத்து சார் பேசுனதுக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய கான்ஃபிடன்ஸ் வந்திருக்கும் அப்படின்றத நினைக்கிறேன். ஸோ ராஜவேல் அவர்களை பேச அன்போடு அழைக்கிறேன். வந்திருக்க பிரசன்ட் மீடியா சீஃப் கெஸ்ட் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்யூ. ஸோ ஷார்ட்டாகவே முடிச்சிடுறேன். ஸோ இந்த படம் வந்து ஸ்டார்ட் ஆனது வந்து ரொம்ப சாதாரணமாக தான் ஸ்டார்ட் பண்ணோம். நான் என் ஃப்ரெண்டு விஜய் எல்லோரும் சேர்ந்து சிம்பிளாக தான் ஸ்டார்ட் பண்ணோம். பட் இவ்வளோ பெரிய ஸ்டேஜில் இந்த படத்தை கொண்டு வந்தது வந்து சிவகார்த்திகேயன் ப்ரொடக்ஷன்ஸ் தான். ஸோ அவங்களுக்கு தான் பெரிய தேங்க் பண்ணோம். ஏன்னா வந்து ஒரு ஃபஸ்ட்டு படம் எடுக்கிறதுக்கு நிறைய சேலஞ்சஸ் இருக்குது. அதுவும் ப்ரொடியூசரும் புதுசு, நானும் புதுசு, ஸோ டீமும் புதுசு, அப்ரோச் பண்ணி எல்லாத்தையும் செட் பண்ணி பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அண்ட் அதெல்லாம் தாண்டி படத்தை பிஸ்னஸாக ப்ரெசென்ட் பண்ணி படத்தை வெளியில் கொண்டு வரது வந்து அதை விட ரொம்ப கஷ்டம். ஸோ அதை வந்து ரொம்ப ஈஸியாக எங்களோட இவ்வளோ நாள் இந்த பிஸ்னஸ் ப்ராசஸ், இந்த ரிலீஸ் ப்ராசஸ் எல்லாத்தையுமே ரொம்ப ஸ்மூத்தாக்குனது வந்து சிவகார்த்திகேயன் ப்ரொடக்ஷன்ஸ் தான், எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸ் தான். ஸோ அவங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ், எஸ்பெஷலி சிவகார்த்திகேயன் சாருக்கு. ஸோ சொன்ன மாதிரி அவர் வந்து படத்தோட பிகினிங்கில் நாங்கள் வந்து படம் ஸ்டார்ட் பண்ணும் போது அவர்கிட்ட தான் போய் விஷஸ் வாங்கினோம். ஸோ விஷஸ் வாங்கிட்டு அவர் அதுக்கு முன்னாடி வரைக்கும் எங்களுக்கு ஒரு நம்பிக்கையெல்லாம் பெருசாக இல்லை. ரொம்ப சின்னதாக நம்ம ஒன்று பண்ணுறோம், என்னவோ பண்ணுறோம், அது எப்படி வரும்னு தெரியாது அப்படின்ட்டு. ஸோ அவர்கிட்ட அன்றைக்கி விஷ் வாங்கும் போது வந்து ஒரே ஒரு விஷயம் தான் ஃபீல் ஆச்சு. என்னென்னா, கண்டிப்பாக இவர் ஏதோ ஒரு வகையில் படம் பார்த்துருவார். ஸோ அட்லீஸ்ட் அவர் படம் பார்க்கும் போது ஒரு குவாலிட்டி இருக்கணும் படத்தில். ஸோ அதுக்காகவாவது நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போடணும்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணோம். ஸோ கடைசியில் அவர் வந்து படத்தை ப்ரெசென்ட் பண்ணுவார் நான் நம்பவே இல்லை. ஸோ ஒரு நாள் கேஷுவலாக படம் பார்க்க வந்தாங்க. அவர், கலை சார், அவங்க டீம் எல்லாருமே படம் பார்க்க வந்தாங்க. ஸோ வந்துட்டு அவர் வந்து படம் முடிச்சுட்டு ரொம்ப பாசிட்டிவாக பேசினார். ரொம்ப நுணுக்கமாக எல்லா விஷயத்தையும் ரொம்ப டீட்டெயிலாக பார்த்து பேசினார். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, நம்பவே முடியல. உண்மையிலே நான் அவர்கிட்ட ஒரு 2-3 வாட்டி கேட்டேன், சார் உண்மையிலே உங்களுக்கு படம் பிடிச்சிருக்கான்னா ஆமாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்ட்டார். அதுக்கப்புறம் நான் ப்ரொடியூசருக்கு ஃபோன் பண்ணி நைட்டு சொன்ன இந்த மாதிரி அவர் படம் பிடிச்சிருக்கேன்னா, இல்லை அவர் வந்து பப்ளிக் இருக்காங்கன்னு சொல்லியிருப்பார், நீ இதெல்லாம் வந்து சீரியஸாக எடுத்துக்கூடாது அப்படின்னாரு. ஸோ சரி ஓகே, அதுவும் நாங்கள் கேஷுவல் தான், உண்மையாக தான், ஓகே பப்ளிக்காக எல்லோரும் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு சரி ஓகேன்ட்டு விட்டோம். பட் நெக்ஸ்ட் டே நைட் ஒரு 10 மணி இருக்கும் காலி அண்ணன் வந்து எனக்கு ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணி, ராஜவேல் உங்களுக்கு யாராவது பேசினாங்களா அப்படின்னாரு. இல்லை சார், இல்லை நான் எதுவும் பேசலை அப்படின்னா. இல்லை எனக்கு இப்போ தான் எஸ்கே சார் கூப்பிட்டாரு, எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி ஒரு 3-4 மாதம் இருக்கும், பட் திடீர்னு ஃபோன் பண்ணி படம் ரொம்ப நல்லா இருக்குன்னு பாராட்டி பேசினதாக சொன்னார். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. என்னடா, ஏன்னா அந்த 10 மணி நைட்டுக்கு அவருக்கு ஃபோன் பண்ணி வந்து படம் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்கன்னா ஓகே இப்போ நம்ம நம்பலாம் உண்மையிலே நல்லா இருக்குன்னு, யார் சொல்கிறது நம்ம கேட்க வேணான்னு. அதே மாதிரி போய் அப்ரோச் பண்ணும் போது எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸ் வந்து ரொம்ப ஓப்பன் ஹார்ட்டடாக இந்த படத்தை வந்து வெல்கம் பண்ணாங்க. அது கலை சாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அதுக்கப்புறம் அவங்களோட டீம் ராகுல் ப்ரோ, கார்த்திக் ப்ரோ, அதுக்கப்புறம் திவாகரன், எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். இந்த படத்தை வந்து வெறுமனே வந்து இந்த படத்தை வந்து அவங்க ஓன் பண்ணிக்கிட்டாங்க. ஏதோ அவங்க ப்ரொடக்ஷனில் ப்ரொடியூஸ் பண்ணுற ஒரு படம் மாதிரி படத்தை வந்து அவங்க வந்து அப்படியே ஓன் பண்ணிக்கிட்டாங்க. எங்களோட எல்லா பொறுப்பு, எங்களோட எல்லா டென்ஷன், எல்லா ப்ரெஷர் எல்லாத்தையும் அவங்க எடுத்துகிட்டு அவங்க வந்து எங்களை தாண்டி நிறைய மடங்கு ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க இந்த படத்துக்காக. ஸோ அதுக்கு ரொம்ப பெரிய சப்போர்ட். ஏன்னா அவங்க உள்ளே வந்ததுனால தான் ஏஜிஎஸ் சினிமாஸ் உள்ளே வர முடிஞ்சுது. ஸோ ஏஜிஎஸ் சினிமாஸ் பற்றி தெரியும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள், இந்த படத்தை ஒரு ரொம்ப மைக்ரோவான படத்தை இந்த இவ்வளோ விசிபிலிட்டி கொண்டு வந்தது அவங்க தான். ஏன்னா யூஸ்வலாக சின்ன படங்களுக்கு வந்து வெளிச்சம் கிடைக்காது. யாராவது இந்த படத்தை வந்து பார்த்து நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்களா, பாராட்ட மாட்டாங்களா அப்படின்னு எல்லாருமே ஏங்குவோம். ஸோ அந்த ஒரு வெளிச்சமாக எங்களுக்கு கிடைச்சது சிவகார்த்திகேயன் சாரும் எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸும் தான். ஸோ அவங்க உள்ளே வந்ததுக்கப்புறம் தான் இந்த படம் நிறைய பேருக்கு வெளியே தெரிய ஆரம்பிச்சது. ஓகே இப்படி ஒரு படம் வருது. ஏன்னா எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸோட பேனர் பற்றி எல்லாருக்குமே தெரியும், அவங்களோட குவாலிட்டி தெரியும். கொட்டுக்காளி மாதிரி ஆகட்டும், கனா மாதிரி ஆகட்டும், குரங்கு பெடல் ஆகட்டும், அவங்களும் அது ஒரு வேர்ல்டு ஸ்டாண்டர்டில் படம் பண்ணுறவங்க. ஸோ அவங்க ஒரு படத்தை பண்ணுறாங்க அப்படின்னும் போதே வந்து அது அடுத்த லெவல் நமக்கு வந்து ஒரு பெரிய சப்போர்ட் வந்து. அதான் அஜய் சார் சொன்ன மாதிரி அது பயங்கர ஹாப்பியாக இருந்துச்சு எனக்கு. ஏன்னா நம்மளா சினிமாவில் வந்து என்ன ஆக போகிறோன்ற ஒரு எந்த ஐடியாவுமே இல்லாமல் இருந்தோம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஃபஸ்ட்டு படத்துலேயே நமக்கு வந்து சிவகார்த்திகேயன் சாரோட பேனர் பேரில் படம் வர்றது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம்.
ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த சீஃப் கெஸ்ட் டைரக்டர் ரவிக்குமார் சார், தமிழ் ப்ரோ எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அஜய் சாரை பற்றி பேசணும். ஏன்னா நான் வந்து அஜய் சார்கிட்ட ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 2 படம் ஒர்க் பண்ணேன். தமிழ் படம் 2 அண்ட் டகால்டி, அமுதன் சார்ட்டையும் விஜயானந்த் சார்ட்டையும். அந்த படத்துலலாம் வந்து நான் வந்து லாஸ்ட்டாக தான் போய் ஜாயின் பண்ணேன். கரெக்டாக ஷூட்டிங் போகிற ஸ்டேஜ் போனனால என்னால் வந்து அந்த ரைட்டிங் ப்ராசஸில் போஸ்ட் ப்ரொடக்ஷனாக ஃபுல்லாக ஒர்க் பண்ண முடியல. ஸோ லாஸ்ட் போனால் ஃபுல்லாக ஒர்க் பண்ணேன். பட் கற்றுக்கிற ப்ராசஸ் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. ஸோ அஜய் சார்கிட்ட எனக்கு வந்து டிமாண்டி காலனி 2 ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது. ஸோ அது வந்து அந்த ரைட்டிங் ஸ்டேஜ்லேருந்து இருந்துச்சு. ஸோ அதில் ஒர்க் பண்ணிட்டு அப்படியே இருக்கும்போது ஒரு நாள் கேஷுவலாக அவர் வந்து ரைட்டர்லாம் தேடிட்டு இருந்தார். அப்போ நான் அவர்கிட்ட கேட்டேன், சார் நான் ஒரு 2 சீன் வேணால் எழுதவா, ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னா. ஓகே எழுதுங்கன்னாரு. எழுதி கொடுத்தேன். பார்த்தா திடீர்னு நீங்கள் எழுதுங்களேன் மீதியும் அப்படின்ட்டு இருந்து. அதாவது ஒரு டிராஃப்ட், அவர் தான் ரைட்டர், அவர் தான் கதை, அவர் தான் எல்லாமே. ஒரு டிராஃப்ட் ஒன்று எழுதி கொடுத்து அவர் பிடிச்சி போய் அதை என்கரேஜ் பண்ணுவார். நம்மளை வந்து ஒரு மற்றவங்களாம் வந்து டிமோட்டிவேட் பண்ணுறது, டிஸ்கரேஜ் பண்ணுறது அந்த மாதிரி இல்லாமல் டேலண்ட்ஸை என்கரேஜ் பண்ணுவார். என்கரேஜ் பண்ணி திடீர்னு எல்லாமே பண்ணிட்டாரு. ரைட்டிங்லாம் முடிச்சு ஷூட்டிங் போகிற டைம், பூஜை போகிற டைமில் திடீர்னு பார்த்தா நான் என்ன நினச்சேன்னா, சரி படம்லாம் முடிஞ்சோடனே அவர்கிட்ட போயிட்டு, சார் ஏதாவது கார்டில் வந்து வசன உதவி இந்த மாதிரி ஏதாவது போடுங்க, நமக்கு வந்து ஏதாவது படம் ட்ரை பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக. ஏன்னா ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர்னு சொல்கிறத விட ஒரு ஏதாவது எழுதிக்கோங்க அப்படின்னா கொஞ்சம் படம் கிட்ட ஏதாவது கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. பார்த்தா திடீர்னு போஸ்ட் வருது. போஸ்டரில் பார்த்தா என் பேர் இருக்குது, கோ ரைட்டர் அப்படின்னு சொல்லிட்டு வெங்கி ஒருத்தரும் என்னோட பேர் இருக்குது. நான் அதை எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா யூஸ்வலாக யாருமே வந்து ஃபுல் ஸ்கிரிப்ட் ஒன்று எழுதி கொடுத்தாலே வந்து இன்றைக்கி நிலைமைக்கு காசும் கொடுக்க மாட்டாங்க, வந்து அதை கோஸ்ட் பண்ணிடுவாங்க. பட் அஜய் சார் வந்து என்கிட்ட கேட்கவே இல்லை, அவர் என்கிட்ட சொல்லவும் இல்லை. நிறைய பேர் வந்து இப்படி உனக்கு போடுறேன் நீ எழுது அப்படின்னு எதுவுமே கிடையாது. திடீர்னு ஒரு நாள் பார்த்தா போஸ்டரில் என் பேர் இருக்குது. எனக்கு ஆச்சு, என்னடா நம்ம பேர்லாம் போஸ்டரில் போட்டிருக்காங்க, நம்ம அந்த அளவுக்கு ஒன்றும் இல்லைன்னு பார்த்தா அது ஒரு ரெக்கக்னிஷன் கொடுக்குறது வந்து அவ்வளோ பெரிய, அது அவருக்கு தெரியாது. ஓகே எழுதியிருக்காங்க கொடுப்போம் அப்படின்னு நினச்சிட்டாரு. பட் அது நமக்கு வந்து அது ரொம்ப பெரிய விஷயம். நம்ம ட்ரை பண்ணும்போது நமக்கு போய் ஒரு இடத்துல அதை பற்றி பேசும்போது நமக்கு ஒரு மரியாதை கிடைக்கிது, படம் கிடைக்கிறது ஈஸியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் பண்ண மாட்டாங்க. ப்ளஸ் அவர்கிட்ட ஒர்க் பண்ணும் போது தான் வந்து ஒரு டேரக்டராக, அதுக்கு முன்னாடி பண்ணியிருக்கேன், பட் எல்லாருமே நல்ல டேரக்டர்ஸ் தான். பட் அவர்கிட்ட ஒர்க் பண்ணும்போது அந்த சேரில் உட்காந்து டைரக்ட் பண்ணுறதுலாம் இருக்காது. ஸோ அவரோட செட்டு யாருன்னா நீங்கள் போனீங்கன்னா தெரியும், அது ஒரு போர்க்களம் மாதிரி இருக்கும். எங்கே வந்து தலை விழுகும், எங்கே வந்து குண்டு பாயம்லாம் தெரியாது, போர்க்களம் மாதிரி இருக்கும். எல்லா வேலையும் அவர் தான் செய்வார். அது வந்து ட்ராலி தள்ளுறதாகட்டும், ஜிம்மி ஜிப்பு தள்ளுறதாகட்டும், ப்ளோவர் அடிக்கிறது, ஃபேன் போடுறதுலேருந்து எல்லா வேலையும் அந்த ஷாட்டுக்கு அவர் நினச்சது வரணும்னா என்ன வேணாலும் பண்ணுவார் அவர் அந்த இடத்துல. ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து நம்ம அங்கே தான் கற்றுக்க முடிஞ்சுது. எனக்கு வந்துட்டு ஒரு 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 டேரக்டர்னா இப்படி தான் இருக்கணும், ஒரு கமாண்டிங் இருக்கணும், சும்மா வந்துட்டு உட்காந்து ஆக்ஷன் கட் சொன்னோம் அப்படின்னு இல்லாமல் ஒரு ஷாட்டு வந்து எடுக்கிறதுக்கு எவ்வளோ மெனக்கடணும் அப்படின்றது அவர்கிட்ட தான் கற்றுக்கிட்டேன். ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. படம் பண்ணும்போது எனக்கு வந்து அது ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்துச்சு. ஸோ அதுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சார். அதே மாதிரி அவரோட டீம்லாம் வந்து நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் டீமாக இருக்கிறது ஒரு ஃபேமிலியாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு படத்தில் ஒர்க் பண்ணவும் போயிடுவான், திரும்ப அவர் கூப்பிட்டாருன்னா எப்போ வேணால் வருவாங்க. எல்லாருமே ஒரு ஃபேமிலி மாதிரி நாங்கள். ஸோ எப்பயுமே அவர் கூப்பிட்டாருன்னா நான் அடுத்த படத்தில் போய் ஒர்க் பண்ணுவேன் இந்த படம் ஷூட்டிங்கில். ஸோ அவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும் எனக்கு. அதே மாதிரி சொன்ன மாதிரி அருணுஷா சாரோட சப்போர்ட்டும் பெரிய சப்போர்ட் இது. சாந்தி டாக்கீஸோட ப்ரொடியூசர் அருணுஷா சார் தான் இதை வந்து இனிஷியேட் பண்ணி கொடுத்தாரு. ஸோ அவருக்கும் பெரிய தேங்க்ஸ். அப்புறம் எங்கள் க்ரியேட்டிவ் ப்ரொடியூசர் சக்திவேல் அண்ணா. ஸோ அவர்கிட்ட தான் இனிஷியலாக இந்த கதையை கொண்டு போய் இப்படி ஒன்று இருக்குண்ணா எப்படி பண்ணலாம் அப்படின்னும் போது அவர் தான் இதை வந்து ஒரு படமாக ஒரு ஃபஸ்ட்டு ப்ரொடியூசர், ஃபஸ்ட்டு டைரக்டர், ஃபஸ்ட்டு டீம்னும் போது அது நகர்றதுக்கு ரொம்ப சிரமங்கள் இருக்கும். ஸோ அந்த சிரமத்தெல்லாம் கிளியர் பண்ணி அவர் தான் இதை கொண்டு போய் அழகாக பொசிஷன் பண்ணி அவரோட டீம், சேது அண்ணா ஆகட்டும், அதுக்கப்புறம் அருண் குரு ஆகட்டும், செபின் ஆகட்டும், எல்லாருமே வந்து அவர் தான் வந்து ஆர்கனைஸ் பண்ணி இந்த ஷூட் அழகாக கொண்டு போய் முடித்து மொத்த ப்ரெஷரையும் பேர் பண்ணி இந்த படத்தை முடிச்சு ஒரு பொசிஷனுக்கு எஸ்கே ப்ரொடக்ஷனுக்கு கொண்டு போனது அவரோட பெரிய உழைப்பு. ஸோ அவருக்கு ஒரு பெரிய தேங்க்யூண்ணா. அப்புறம் விஜய், ப்ரொடியூசர் விஜய் பற்றி சொல்லணும். விஜய் வந்து சொன்ன மாதிரி என்னோட கிளாஸ் ஃப்ரெண்டு. காலேஜில் ஃபஸ்ட் டேலேருந்து ஒன்றாவே ட்ராவல் பண்ணிருக்கோம் இவ்வளோ நாள். சொன்ன மாதிரி எங்களுக்குள்ளே எந்த சண்டையும் வந்ததில்லை. நானும் பல தடவை யோசிச்சிருக்கேன், ஏன்டா நான் எல்லாத்தையும் சண்டை போடுவேன் யூஸ்வலாக, பட் விஜய்கிட்ட மட்டும் என்னால் சண்டை போட முடியாது. அது ஏன்னு தெரில. ஷூட்டிங்கில் சின்ன சின்ன பிரச்சனை வரும், பட் அது பெருசாக நாங்கள் பர்சனலாக எடுத்துக்க மாட்டோம். ஸோ என்னென்னா சினிமாவில் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக வந்து ட்ரை பண்ணி கஷ்டப்படுறது வந்து ஒரு சாதாரண ஃபேமிலி பேக்ரவுண்டில், சினிமா பேக்ரவுண்ட்லாம் இல்லாமல் வர்றவங்களுக்கு வந்து அது வந்து சப்போர்ட்டுன்ற ஒரு விஷயம் தான் எல்லாருமே எதிர்பார்ப்போம். ஒரு ஃபேமிலி ஆகட்டும், ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. இப்போ நான் வந்து ட்ரை பண்ண அந்த ஒரு 8-10 இயர்ஸ் ஒரு ஜேர்னி இருக்குது, 10-12 இயர்ஸ். ஸோ அந்த டைமில் வந்து யாருமே நம்மளை நம்ப மாட்டாங்க, நமக்கு வந்து சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஃபேமிலியில் மரியாதை இருக்காது, இவன் உருப்படாதவன், இவன் வந்து எதுவுமே செய்யலை, இவனை மாதிரி ஆயிடாதீங்க, இவனை மாதிரி உருப்படாமல் போயிடாதீங்க, அந்த மாதிரி எல்லாருமே நம்மளை வந்து
ஒரு ஒரு லேபிளாக தான் வச்சுருப்பாங்க. ஸோ இவனை மாதிரி ஆகிடாத, போனோன்னா இவனை மாதிரி தான் நீ லைஃப்பில் ஆகணும்னு. பட் அதையும் தாண்டி நம்ம மேலே நம்பிக்கை வைக்கிறது ஒருத்தர் 2 பேர் இருப்பாங்க. அந்த மாதிரி எனக்கு ஒரு ஆள் வந்து விஜய். ஸோ இன்றைக்கி இந்த படம் பண்ணுறான் அதெல்லாம் விஷயம் கிடையாது. ஸோ இத்தனை வருஷத்தில் என்னை நம்பின ஒரு ஆள்னா அது விஜய் தான். நான் வந்து ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ணும் போது, ஸ்ட்ரகிள் பண்ணும் போதாகட்டும், மாரலி நான் ஸ்ட்ரகிள் பண்ணும் போதாகட்டும், எமோஷ்னலாக எனக்கு சப்போர்ட் தேவைப்படும், எல்லா டைம்லேயும் அவன் வந்து நிற்பான். உனக்கு என்ன வேணும் சொல்லு, நான் பண்ணுறேன். அது பணன்றதை தாண்டி உன்னால் முடியும், நீ ஜெயிப்ப, நீ பண்ணுவ, அந்த மாதிரி ஒரு சப்போர்ட் பண்ணுற ஆள் வந்து ரொம்ப கம்மி நமக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆள் கிடைச்சது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த ப்ரொடியூசர், இந்த பணம், இதெல்லாம் தாண்டி வந்து அவனோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ரொம்ப பெருசு. ஸோ அதை நான் வந்து லைஃப் லாங் வந்து அதை செரிஷ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுக்கு ரொம்ப தேங்க்யூ. ஸோ அங்கே இப்போ வேகமாக கைத்தறின கணேஷன், பிரவீன் ப்ரோ, ஒரு டீமே வந்து என்னென்னா இது உங்களுக்கு பார்க்குறதுக்கு வந்து ஒரு சாதாரண ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அந்த மாதிரி இருக்கும். எல்லாருமே ஒரு ஃபேமிலி மாதிரி மாறிட்டோம் நாங்கள் ஆக்சுவலாக. கணேசன் ஆகட்டும், பிரவீன் ஆகட்டும், அவங்க ஊர்லேருந்து வேதாரண்யம் அவங்க ஊர். ஸோ அங்கேருந்து ஒரு டீமே படையே கிளம்பி வந்து இங்கே உட்காந்து இதை வந்து ஒரு வீட்டு கல்யாணத்தை எடுத்து நடத்தினா எப்படி நடத்துவாங்களோ அந்த மாதிரி எடுத்து நடத்தி ஒரு கலாட்டா ஒன்று பண்ணி, ஸோ அவ்வளோ சூப்பராக வந்து எல்லாருமே இந்த ஒரு தேரை வந்து கட்டி இழுக்கிற மாதிரி ஒரு தேரை கட்டி தான் இழுத்தோம் இதை. ஸோ அதுக்கு எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். அண்டு அதுக்கப்புறம் சொன்ன மாதிரி அபு தாஹிர் சார், அவர் தான் இதை வந்து இனிஷியேட் பண்ணார் இந்த ப்ராஜெக்டை. ஸோ ஃபினான்ஷியல் சப்போர்ட் ஆகட்டும், எல்லா சப்போர்ட்டுமே அவர் பண்ணார். ஸோ அவருக்கும் இந்த இடத்துல பெரிய தேங்க்ஸ். அண்டு படத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு முடிவு பண்ணியாச்சு. யார் ஹீரோ போகலாம், மற்ற கேஸ்டிங் எப்படி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணும்போது எங்களுக்கு வந்து தர்ஷன் சார் போனால் நல்லாயிருக்கும். ஏன்னா அவர் வந்து ஒரு அந்த சொன்ன மாதிரி ஒரு பாய் நெக்ஸ்ட் டோர் இமேஜ் இருக்குது. ஸோ அவர் நடித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ அவர் அப்ரோச் பண்ணோம். ரொம்ப வார்மாக வந்து அவர் படத்தை ரிசீவ் பண்ணார், கதையை ரிசீவ் பண்ணார். அவரோட கேரக்டரு இதெல்லாம் தாண்டி இந்த கதை நல்லா இருக்குது, இதில் நான் நடித்தா இந்த படத்துக்கு ஒரு நல்ல படத்தில் நான் இருந்த ஒரு இது இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் நடித்து கொடுத்தாரு. அவருக்கு பெரிய தேங்க்ஸ். அண்டு காளி அண்ணன் வினோதினி மேம் வந்து ஆக்சுவலாக அவங்க 2 பேருமே சேர்ந்து ஒன்றா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக நிறைய படம் நடிச்சிருக்காங்க போலன்னு சொல்லி என் மைண்டில் டிஃபால்ட்டாகவே இருந்துச்சு. பட் போய் கேட்டதுக்கப்புறம் தான் சொன்னால், நானும் அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபெல்லாம் நடிச்சது கிடையாது இது வரைக்கும். நாங்கள் அது எப்படி அந்த தாட் வந்ததுன்னு தெரியல. எனக்கு வந்து ரீப்ளேஸ்மெண்ட்டே கிடைக்கல அந்த 2 கேரக்டர்ஸ்க்கு மட்டும். எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்தாங்க, பட் எனக்கு வந்து இல்லை இவங்க தான் வேணும், இவங்க 2 பேர் இருந்தால் தான் நல்லா இருக்கும்னு சொல்லி அடம் பிடிச்சி அவங்க 2 பேர் நடிக்க வச்சேன். ஸோ அதுக்கான ரிசல்ட் வந்து படத்தில் தெரியும் நிச்சயமாக. நீங்கள் பார்க்கும்போது அவ்வளோ நம்மளை வந்து என்டர்டெயின் பண்ணியிருக்காங்க, அவ்வளோ என்கேஜ் பண்ணியிருக்காங்க. ரவிக்குமார் சார் தான் படம் பார்த்துட்டு சொன்னார், நிஜமாவே நான் ஒரு 2 பேரை பார்த்த மாதிரி இருந்தது. காளியான பர்ஃபார்மன்ஸ்லாம் பார்த்துட்டு நிஜமாக இருந்தாலும் எங்கேயோ வாழ்ந்துட்டு இருக்கான் போல் இருக்கு. அப்படி ஒரு உயிர் கொடுக்குறது ஒரு கேரக்டர். சும்மா நான் வந்தோம், ஷூட்டிங் வந்தோம், நடித்தோம், போனோம் அப்படிலாம் இல்லாமல் ஒரு உயிர் கொடுத்த ஒரு கேரக்டர் நடிக்கிறது வந்து அவ்வளோ பெரிய விஷயம். ஸோ அது ரொம்ப அழகாக வந்து காளி அண்ணன் ஆகட்டும், வினோதினி மேம் ஆகட்டும், தர்ஷன் சார் ஆகட்டும், ஹர்ஷா, கென்ட்ரிக், எல்லாருமே, அப்துல் ப்ரோ, எல்லாருமே ரொம்ப ஒரு சோல்ஃபுல்லாக பண்ணாங்க. ஹர்ஷாவுக்கு பெரிய தேங்க்ஸ். என்னை நம்பி சொன்ன மாதிரி நம்பி கேரளாலேருந்து வந்து நடித்து கொடுத்தாங்க, அதுக்கு நல்ல தேங்க்ஸ். கென்ட்ரிக் நிறைய படத்தில் நடிப்பான் இனிமேல். ஸோ ரொம்ப க்யூட்டாக அவங்களாம் பயங்கர டார்ச்சர் பண்ணியிருக்கோம். பட் இருந்தாலும் அவ்வளோத்தையும் பேர் பண்ணி அவங்க அப்பா அம்மா எல்லோரும் சப்போர்ட் பண்ணி ரொம்ப நல்லா நடித்து கொடுத்தான். அண்டு என்னோட கோர் டீம்னா என்னுடைய எடிட்டர், சினிமோட்டோகிராஃபர் கொஞ்சம் டைமாக அட்ஜஸ்ட் பண்ணிங்க. ஏன்னா நிறைய நன்றி கடன் பட்டிருக்கேன் நான். ஏன்னா இது வந்து என்னுடைய படமோ என்னுடைய ஒரு விழாவோ கிடையாது இது. ஏன்னா இந்த படம்ன்றது இது எல்லாரும் சேர்ந்து போட்ட உழைப்பு தான். ஸோ நான் இந்த இடத்துல நன்றி கடன் பட்டிருக்கேன் எல்லாருக்குமே. ஸோ நிஷார், சதீஷ் எல்லாம் எனக்கு ரொம்ப வருஷம் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ அவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு யூஸ்வலாக எடிட்டர்னால் வந்து ஒரு படம் பண்ணுவாங்க, இன்னொரு இடத்துல இன்னொரு படம் பண்ணுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. பட் அந்த மாதிரி அவனும் சரி, கேமராமேனும் சரி, 2 பேரும் அப்படி இல்லாமல் சேர்ந்து இது அவங்களோட படமாகவே எடுத்துக்கிட்டு 24 மணி நேரமே இந்த படத்துக்காக என்ன பண்ணலாம், என்ன பெட்டர் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு எடிட்டர் 24 மணி நேரம் ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருப்பார், கேமராமேன் வந்து எடிட்டில் உட்காந்துட்டு இருப்பார். ஸோ அந்த மாதிரி வந்து ஃபுல் சப்போர்ட்டுமே அவங்க வந்து எனக்கு படத்துக்கு பண்ணாங்க. ஸோ அதுக்கு அவங்க 2 பேருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் மியூசிக் டைரக்டர் ராஜேஷ் முருகேசன் சார் நல்ல சாங்ஸ் கொடுத்துருக்காரு. அதே மாதிரி பிஜிஎம் வந்து உண்மையிலே மிரட்டி இருக்காரு. ஸோ அவருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சார். அண்ட் ஆர்ட் டைரக்டர் ராகுல் சார் அவ்வளோ ஸ்ட்ரகிள்லேயும் வந்து பெஸ்ட்டாக பட்ஜெட், ஒரு டைட்டான பட்ஜெட் தான், பட் குவாலிட்டியில் எந்த காம்ப்ரமைஸும் இல்லாமல் அழகாக பண்ணி கொடுத்தாரு. அண்ட் ஸ்டண்ட் மாஸ்டர் தினேஷ் காசி மாஸ்டர். ஸோ அவர்லாம் வந்து கிளைமேக்ஸ் எடுக்கிறதுக்குள்ளெல்லாம் அவருக்கு உயிர் வந்துருச்சு. உண்மையிலே இந்த மாதிரி ஒரு 4 படம் பண்ணால் நான் சீக்கிரமே போய் சேர்ந்துருவேன் சார், கொஞ்சம் பார்த்துக்கங்க அப்படின்னாரு. ஸோ அவ்வளோ ஸ்ட்ரகிள். யாருமே எந்த டெக்னீஷியனுமே எந்த ஒரு முகசுழிப்புமே காட்ட மாட்டாங்க.
ஸோ அவ்வளோ இன்வால்மெண்ட்டோட பண்ணி கொடுத்தாங்க. அசார் மாஸ்டர் ஆகட்டும், மோகன்ராஜன் சார் சொன்ன மாதிரி அவர் வந்து ஒரு பிஆர்ஓ மாதிரி ஆகிட்டார் படத்துக்கு. ஸோ போகிற இடம்லாம் வந்து இந்த படம் பாருங்கள் சூப்பராக இருக்கும்னு எல்லா இடத்துலையும் சொல்லி இப்போ பார்க்குறவங்களாம் எங்களை கேட்குறாங்க, என்ன இந்த ட்ரைலருக்கும் அவர் சொன்னதுக்கு சம்மந்தமே இல்லை அப்படின்ட்டு. ஸோ அதுக்கு ரொம்ப தேங்க்யூ சார். அண்ட் விஎஃப்எக்ஸ் டீம் கஜா அண்ட் சந்துரு ப்ரோ அவங்க நல்லா பண்ணாங்க. சவுண்ட் டீம் ஹரிஷ் ப்ரோ அண்ட் நந்தினி காஸ்டியூம் டிசைனர், அப்புறம் மேனேஜர்ஸ் சேது அண்ணா, செபின், அருண் ப்ரோ எல்லோரும் நல்லா பண்ணாங்க. அப்புறம் என்னோட ஏடி டீம் கோ டைரக்டர்ஸ் பக்ருதீன் அண்ணா, ஆண்டனி அண்ணா, அவங்களாம் எனக்கு ரொம்ப சீனியர். ஸோ அவங்களாம் வந்து என்னை வந்து சின்ன பையன் இவன்ட்ட வந்து நம்ம போய் வேலை பார்க்கணுமா அப்படின்லாம் இல்லாமல், அந்த ஈகோலாம் இல்லாமல் வந்து எங்களுக்காக இந்த படத்தில் ஒர்க் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ பக்ருதீன் அண்ணா, ஆண்டனி அண்ணா ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் என்னோடய டீம் ராஜ்குமார், மோகன், தீபன், அருண், ஸ்ரீகாந்த் எல்லாருமே ஃப்யூச்சரில் நல்ல டேரக்டர்ஸாக வருவாங்க. அண்ட் கேமராமேன் டீம் எல்லாருக்குமே, பிஆர்ஓ சுரேஷ் சந்திரா சார் அவருக்கும் பெரிய தேங்க்ஸ். ஏன்னா அவர் வந்து பார்க்கவே சிங்கமாக இருந்தார். அதுக்கு முன்னாடி அவரை மீட் பண்ணதில்லை. ஸோ வந்த உடனே அவ்வளோ ஜெல் ஆகிட்டார். ஸோ அவ்வளோ ஒரு எப்படி ஒரு ஃபங்க்ஷனை நடத்தணும் இதெல்லாமே அழகாக பண்ணி கொடுத்தாரு. அண்டு திருப்ரோ அவருக்கும் பெரிய தேங்க்ஸ். அவருக்கு ஃபஸ்ட் படம். ஸோ அவரும் வந்து ஓடி படத்தை இது பண்ணுறாரு. டிசைனர் தினேஷ், என்னோடய அப்பா அம்மா, அண்ணா அண்ணி எல்லாருக்குமே ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன் இந்த நேரத்தில். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்குமே. ஷார்ட்டாக முடிச்சிடுறேன். என்னென்னா ட்ரெய்லர் ஆக்சுவலாக இந்த படம் வந்து சில காம்ப்ளிகேட்டான படம் இது. ஆக்சுவலாக என்னென்னா ட்ரெய்லர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் எல்லாருக்கும் ஒரே கொஷின் தான் இருந்தது, என்னடா இது சிவகார்த்திகேயன் ப்ரொடக்ஷன்ஸில் வந்து என்ன ஒரு ஹாரர் காமெடிலாம் பண்ணுறாங்க, கொட்டுக்காளி மாதிரி படம் பண்ணிட்டாங்க, அவங்களுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குது. அதுக்கப்புறம் குரங்கு பெடல் மாதிரி பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி படம் கண்ணா பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி கம்பெனியில் எதுக்கு ஹாரர் காமெடி பண்ணுறாங்க சம்மந்தமே இல்லாமல்? ஸோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிறைய கமெண்ட்ஸ் வந்தது. ட்ரைலர்லேயே நிறைய கதை சொல்லிட்டீங்க, மொத்த கதையும் சொல்லிட்டீங்க, இந்த மாதிரி எத்தனை படத்தை எடுப்பீங்க, இந்த மாதிரி நிறைய விஷயம் இருந்தது. ஸோ நிறைய விஷயத்த எங்களால் சொல்ல முடியல. அதுக்கு காரணம் என்னென்னா, இந்த படத்தில் நிறைய சின்ன சின்ன சர்ப்ரைசஸ் வச்சுருக்கோம். ஸோ இது எல்லாமே வந்து தியேட்டரில் ஆடியன்ஸ் வந்து பார்த்து என்டர்டெயின் ஆகணுன்றதுக்காக பண்ணது அது. ஸோ ஒரு ஆடியன்ஸாக தியேட்டருக்குள்ளே வர்றாங்க, வந்து இந்த படத்தை பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸைட்மெண்ட் கிடைக்கும். ஸோ அந்த எக்ஸைட்மெண்ட் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் எந்த விஷயத்தையுமே ரிவீல் பண்ணாமல் ரொம்ப கேர்ஃபுல்லாக கதையை சொல்லாமல் ட்ரெய்லர் கட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த விஷயத்தை வந்து நீங்களும் ப்ரெஸ் பீப்புளும் வந்து பார்த்து உங்களுக்கு இந்த படம் நிச்சயமாக உங்களை என்டர்டெயின் பண்ணோம், எக்ஸைட் பண்ணோம், என்டர்டெயின் பண்ணி நிச்சயமாக வந்து இந்த படம் உங்களுக்கு பிடிச்சி நீங்கள் நல்ல விமர்சனங்களை வந்து இந்த படத்துக்கு எழுதுவீங்கன்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக இந்த படத்தை நீங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். ஏன்னா தொடர்ந்து சின்ன படங்களுக்கு வந்து ஆதரவு தரது, அது சேதுலேருந்து ஆகட்டும், இப்போ லாஸ்ட்டாக கடைசியாக வந்த டூரிஸ்ட் ஃபேமிலியோட எல்லா படங்களுக்குமே வந்து ப்ரெஸ்ஸோட விமர்சனங்கள் தான் வந்து ரொம்ப பெரிய பூஸ்டாக இருக்குது. ஸோ அவங்களுக்கு எழுதுகிற அந்த பாசிட்டிவ் ரிவ்யூஸ் தான் மக்களுக்கு வந்து ரொம்ப போய் ரீச் ஆகி ஒரு நம்பகத்தன்மையோடு இருக்குது. ஸோ அந்த மாதிரி நல்ல ரிவ்யூஸை வந்து இந்த படத்துக்கும் நீங்கள் கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ அது ஒரு காரணம். ப்ளஸ் இந்த படம் வந்து எல்லா டைப் ஆடியன்ஸையும் இந்த படம் எக்ஸைட் பண்ணணும். ஒரு நல்ல சினிமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸாக இந்த படம் நிச்சயமாக இருக்கும். ஸோ தேட்டரில் ஃபேமிலியோடு வந்து பார்த்து எல்லாரும் என்ஜாய் பண்ணி என்டர்டெயின் ஆகுங்க, ஒரு நல்ல ரிவ்யூஸை கொடுங்க அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். தேங்க்யூ.